இருதயத்துக்கு ஏற்றவன். ஒரு தடவை சொல்லுங்க, நல்லா சொல்லணும், கொஞ்சம் கூட நல்லா சொல்லுங்க. சரி, அதாக்கு நம்ம தியானிக்க போகிறது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சரி, நாம் முதல்ல சொல்ல போகிறது தாவீதின் 5 தவறுகள். அடுத்து சொல்ல போகிறது தாவீதின் 3 அர்ப்பணிப்புகள். எத்தனை தவறுகள்? 5 தவறுகள். அடுத்து சொல்ல போகிறது தாவீதின் 3 அர்ப்பணிப்புகள். அடுத்து சொல்ல போகிறது எப்படி இருதயத்துக்கு ஏற்றவனானான். அவ்வளோன்னு சொல்லி எத்தனை மணிக்கு முடியுமோ அத்தனை மணிக்கு நான் முடிச்சு கொள்வேன். என்னெல்லாம் பேசுவேன் சொல்லுங்கள். இவ்வளவு சத்தமாக பேசாதுங்க, மெதுவாக பேசுங்க. 5 தவறுகள், 3 அர்ப்பணிப்புகள். அப்படி இருந்து எப்படி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான் அப்படிங்கிறத சொல்லி நாம் ஜெபிக்கலாம். தாவீதின் முதல் தவறு. பைபிளில் தாவீதை பற்றி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க, 16ஆம் அதிகாரத்தை கையில் எடுங்க, 12வது வசனத்தை வாசிங்க. ஓகே, 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். தாவீது தன் செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அடுத்த வசனத்தை கூட கொஞ்சம் வாசிங்க. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறவன். புத்திமான் அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே அந்த 14வது வசனம் சொல்லி இருக்கு தாவீது புத்திமான். அடுத்த வசனம் சொல்லி இருக்கு அவன் புத்திமான் மட்டும் இல்லை, மகா புத்திமான். எவ்வளோ மகா புத்தின்னு பாருங்க நீங்க. மகன் அப்பனை கூப்பிடுறான், அப்பனை கூப்பிட்டு சொல்கிறான், அப்பா எனக்கு காய்ச்சலாக இருக்கு. எனக்கு எப்படி இருக்கு? காய்ச்சலாக இருக்கு. உடனே தகப்பனார் மகன் இருக்கிற இடத்துல வந்துட்டார். வந்த உடனே மகன் தகப்பன் ஆட்கள்கிட்ட சொல்கிறார், இவனுக்கு உடனே மெடிசன் கொடுங்க. உடனே மகன் சொல்கிறான், எனக்கு மெடிசன் எல்லாம் வேண்டாம், எனக்கு 2-3 நெய்யப்பம் சாப்பிட்டா போதும், நோய் என்ன செய்யும்? மாறிடும். உடனே தாவீது சொல்கிறான், சரி என் மகனுக்கு நெய்யப்பம் உண்டாக்கி கொடுங்க. அவன் சொல்கிறான், அப்படி இல்லை தகப்பனே, தாமாரின் கையினால நெய்யப்பம் சாப்பிடணும். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், நெய்யப்பம் சாப்பிட்டா போகிற வியாதி எது? இப்படி முறைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. அது நெய்யப்பம் கிடையாது பாஸ்டர், வடை. ஓகே, வடை தின்னா என்ன வியாதி மாறும்? யாராவது சொல்லுங்க. தாமார் என் வீட்டுக்கு வரணும், என் அறையில் வரணும், என் பக்கத்தில் நின்று வடை சுடணும். அந்த வடையை நான் சாப்பிடும்போது என் நோய் என்ன செய்யும்? மாறும். மகா புத்திமான் என்ன பண்ணி இருக்கணும்? பேசுங்க, நீங்க கஷ்டமா இருக்கு. மகா புத்திமான் என்ன பண்ணியிருக்கணும்? உடனே கூகுளை எடுத்துருக்கணும். கூகுளை எடுத்து சர்ச் பண்ணியிருக்கணும், இஸ் தேர் எனி டிசீஸ் விச் கேன் பி ரிசால்வ்டு பை வடா?
வடை சாப்பிட்டா மாறுற மாதிரி ஏதாவது நோய் இருக்கான்னு கூகுளில் அடிச்சு பார்க்கணும். அடிச்சு பார்த்துட்டு சொல்லணும். அப்படிதானே? நீங்க புரிந்து கொள்ளணும், எதிலே நாம் பலவான்கள் என்று நினைக்கிறோமோ அதிலே தான் நாம் பலவீனர்கள். தப்புதான், உங்கள்கிட்ட சொல்லல, வேற ஆட்கள்கிட்ட சொன்னேன். நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா ஜெபிப்பேன், நான் நல்லா கொடுப்பேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நான் நல்லா முழங்கால நிற்பேன், நான் நல்ல ஆவிக்குரிய வைராக்கியம் பாராட்டுகிறேன், நான் நல்லா மற்றவர்களை நேசிப்பேன். எதில் நீங்கள் பலவான்களோ இவர்களை எங்கிருந்து பிடித்தீர்கள்? எதில் நீங்கள் பலவான்களோ அதுல தான் நீங்கள் பலவீனர். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். சவுல் அரசனான உடனே சவுல் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? என் ராஜ்யம் எங்கும் ஜோசியர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், மாயவித்தைக்காரர்கள் இருக்கக்கூடாது. தாவீது சவுல் தன் கடைசி சாப்பாடு எங்க சாப்பிட்டாரு? சூப்பரையா, கூட்டம் முடிஞ்சு ஒரு செகண்ட் தரும், அதை தவிர இன்னும் தரக்கு ஒன்றும் இல்லை. அவன் அதுல தான் பலவான். அவனுடைய பிளஸ் பாயிண்ட் அதுதான். மந்திரவாதிகளை எங்க கண்டாலும் தட்டணும், குறி சொல்லுகிறவளை எங்க கண்டாலும் அப்பனே பச்சை கேலியே வச்சிருக்கப்படாதுன்னு ஹிந்தியில சொன்னேன். அஞ்சனம், மாயவித்தை, குறி சொல்லுதல், ஏவல், பில்லி, சூனியம் இதொன்னு என் ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது என்பதில் கவனமா இருந்தவன் தன் வாழ்க்கையை முடிக்கிறப்போ அவன் கடைசியில எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான்? அப்போ எதில் நாம் பலவான்களோ அதில் நாம் தாக்கப்படுகிறோம். தப்புதான், உங்கள்கிட்ட இல்லை, வேற ஆட்களை சொன்னேன். எதில் நாம் பலவான்களோ அதில் நாம் தாக்கப்படுகிறோம். மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன், ஐ திங்க் IQ above 120. அந்த காலத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாவீது நான் வேற யாரும் சொல்ல, தாவீது. அந்த காலத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்றான், சரி என் குமாரனுக்கு வடை தேவை, உண்டாக்கி கொடுங்க. 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் ரொம்ப புத்தியா கட்டமைத்தோம் இல்லையா, அதை ஒரு நிமிடத்தின் புத்தியினம் அழித்து விடும். ஐயோ, யார்கிட்ட சொல்லகு? நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீர்கள்? இன்று முதல் அப்படியே எதிர்பார்த்து வந்தீர்கள்? இன்று முதல் நான் உன்னை, அத நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்கு. அப்ப நாளை முதல் நான் உன்னை, அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய பிரில்லியன்ட் மேன் அவன் எல்லாம் இப்படி ஒரு தப்ப செஞ்சான்னு நம்ம யோசிக்கவே முடியாது. அத்தனை பேருக்கும் இது உண்மைதான். எதுல நான் பலவான், எதுல ரொம்ப கவனமா இருக்கிறேன், எது என்னுடைய முதுகெலும்பு, அதுல தான் நான் உடைக்கப்படுகிறேன், அதுல தான் நான் தாக்கப்படுகிறேன். கட்டமைக்க 25 ஆண்டுகள் ஆகுது, கட்டமைக்க 30 ஆண்டுகள் ஆகுது, கட்டமைக்க 40 ஆண்டுகள் ஆகுது. ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு முழங்கால நின்று ஜெபம் பண்ணி தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்து போராடி தகப்பனேன்னு கூப்பிட்டு கட்டமைத்து கொண்டு வந்தது ஒரு நொடி பொழுதுல மதீனம் உடைத்து விட்டது. மிகப்பெரிய புத்திமான், மிகப்பெரிய மதீனன். இது தாவீதினுடைய 1வது தவறு. இது தாவீதினுடைய 1வது தவறு. மிகப்பெரிய புத்திமான் தான் மிகப்பெரிய மதீனன். விலை உயர்ந்த தைலத்தில் விழுகிற ஒரு சின்ன ஈயை போன்றதாக்கும் சொற்ப மதீனம். தாவீதினுடைய 2வது தவறு. கஷ்டமா இருக்கு, என்ன பண்ண? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தாவீதினுடைய 2வது தவறு எதுன்னு தெரியுமா? தாவீது அரண்மனையை விட்டு ஓடி போறாரு. அரண்மனையை விட்டு ஓடி போகும்போ
தாவீது அரண்மனையை பாதுகாக்கிறதுக்கு ஆட்களை வைக்கிறாரு. தான் போனாலும் அரண்மனை என்ன பண்ணப்படணும்? பாதுகாக்கப்படணும். இப்போ நீங்க ஒரு பெரிய அரண்மனையின் அரசனா இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு வாய்ப்பில்லாத காரியங்களை யோசிக்க சொல்றது ஏன்னு கேட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒரு அரண்மனையின் அரசனா இருக்கிறீங்க. நீங்க திடீர்னு அதை இழக்க வேண்டி வருது. அந்த ராத்திரி நீங்க அதை தக்க வைக்க வாய்ப்புண்டு. ஆனா நீங்க அரண்மனையிலிருந்து வெளியேறணும். அப்படின்னா அந்த ராத்திரி அரண்மனையில நீங்க யாரை வச்சுட்டு போவீங்க? யாரும் பேசாம இருந்தா எப்படி? நம்பிக்கை உள்ளவர்களை. ஐயா, நமக்கு நம்பிக்கை உள்ளவன் துறப்பைகள் மாதிரியில இருப்பான். இப்போ என்ன நம்பிக்கை உண்டுன்னு சொல்லி என்ன அரண்மனை காவலா நிறுத்த முடியுமா? எதிராளி என்ன கண்டோன்னு என்ன நினைப்பா? இவர் இருப்பது ஒன்றுதான், இவர் இல்லாமல் இருப்பது ஒன்றுதான். என்ன எல்லாம் அவன் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டான். ஆனா நான் நம்பிக்கைக்குரிய ஆளாகும். நம்பிக்கைக்கு நம்பிக்கை, அன்பு, இரக்கம், பாசம் அதுக்கு ஒன்றும் அங்க வாய்ப்பில்லை. யாரை வச்சுட்டு போவோம்? நல்ல மசில் பில்ட் பாடி, பலசாலிகள். இந்த பக்கம் இப்படி பிடிச்சு பெருக்குனா 10 ரூபா சைஸ்ல ஒரு பலூன், இந்த பக்கம் இப்படி பிடிச்சு பெருக்குனா 10 ரூபா சைஸ்ல இன்னொரு பலூன், அப்புறம் இப்படி பிடிச்சா இங்க கேன்சர் மாதிரி ஒரு உருண்டை, இப்படி பிடிச்சா இங்க கேன்சர் மாதிரி. நம்மளை எல்லாம் பார்த்தா அவன் பபிள் கார்ன் நினைப்பாங்க. அப்படிதானே? பேசுங்க. அப்படிதானே? அப்போ நான் இதை தக்க வைக்கணும்னா கண்டிப்பா என்னுடைய ராணுவத்தில் உள்ளதுல இருக்கிறதுல நல்ல பலவான்களை வச்சுட்டு போகணும். ஒருவேளை எதிராளி வந்தா இந்த பலவான்கள் என் அரண்மனை என்ன செய்யலாம்? பாதுகாக்கலாம். இப்ப நான் கேட்கிறேன், தாவீது அரண்மனையை காக்கும்படி யாரை வச்சுட்டு போனா? தாவீது தன் அரண்மனையை பாதுகாக்க யாரை வச்சுட்டு போனான் தெரியுமா? ஒருவேளை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படி கொஞ்சம் பேரையாக்கும் வச்சுட்டு போனா. 2 சாமுவேலின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஒருத்தன் அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். என்ன ஆலோசனை கொடுக்கிறான் தெரியுமா? உம்முடைய தகப்பன் நீர் நினைச்ச மாதிரி கிடையாது. அவர் இப்ப எப்படி இருக்கிறாரு? குட்டிய பறி கொடுத்த கரடிய போல இருக்கிறாரு. இப்ப நீ மட்டும் உன் தகப்பன் மாட்டுன சின்ன பின்னமாய் போவேன்னு சொல்லி ஒருத்தன், ஊசா என்கிற ஒருத்தன் சொல்லி கொடுக்கிறான். ஆனா இன்னொரு ஆள் ஆலோசனை கொடுக்கிறாரு. அந்த ஆளுடைய ஆலோசனை எங்க சொல்லி தெரியுமா? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்ப சொல்லுங்க, அரண்மனையை காக்க யார பின் வச்சுட்டு போனா? யாரு? அப்படின்னா நீங்க இப்படி மசில் பிடிக்க வேண்டாம். அவன் அரண்மனையை பிடிக்க வரும்போது அவனை சைட் அடிச்சு கவுத்துக்கிடுங்க. எனக்கு தெரியல.
யுவர் ஆனர், எனக்கு தெரியல. இது அந்த ஹனி ட்ராப்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதான் எனக்கு தெரியல. எனக்கு தெரியலன்னு நான் சொல்லிட்டேன். 2 மர்மனையாட்டிகளை நீங்க ரெண்டு கேட்டு பக்கத்தில் நின்றுக்கிடணும், இப்படி வச்சுக்கிடணும். உங்க மசில பார்த்த உடனே ஓடிடணும். அடுத்த 2 பேர் அந்த பக்கம் நின்றுக்கிடுங்க, உங்களை பார்த்த உடனே ஓடிடணும். அடே தாவீதே, உனக்கு என்ன நடந்தது? சில நேரம் எல்லாம் நாம என்ன செய்யறோம்னு நமக்கு தெரியாது. அவ்வளவு நேரம் நம்ம சாப்ட்வேர் சாத்தானே கையில் இருக்கும். நான் உங்களை சொல்லல, வேற ஆட்களை சொன்னேன். உங்களை சொல்லலன்னு சொன்னேன் இல்லையா? அவ்வளவு நேரம் சாப்ட்வேர் யாரு கையில் இருக்கும்? சாத்தானே கையில் இருக்கும். நம்ம ஒரு ஏஜெண்டா இருப்போம். அவன் என்ன செய்யணுமோ அவன் நம்மளை வச்சு, நானா பிரதர் அப்படி பேசுனேன், ஆமா. நானா பிரதர் அப்படி செஞ்சேன், ஆமா. நானா கட்ட வார்த்தை பேசுனேன், ஆமா. எத்தனை எண்ணம் பேசுனேன், அது காமா பிராக்கெட் ஒன்றும் இல்லாம சும்மா ஃப்ளோ ஆச்சு. அப்புறம் அப்சலோம் அந்த 10 மறுமனையாட்டிகளிடத்துல பிரவேசிக்கிறான். தாவீதுடைய வீடு ஊரு ஃபுல்லா நாறுது. 2வது தவறு. 1வது தவறு வடை சுட்டு சாப்பிட்டு மாற்ற வியாதியை கண்டுபிடிச்சது. 2வது தவறு அரண்மனையை காக்கும்படி மறுமனையாட்டிகளை வச்சுட்டு போனது. 3வது தவறு அது எங்க சொல்லியிருக்கிறீமா? அது 2 சாமுவேல் அதனுடைய 11ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ராஜ மரியாதையோட தாவீது உரியாவிட்ட சொல்றான், உன் வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு 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 வண்டி நிறைய ராயல் ஃபுட்டு. அரசன் என்ன நினைக்கிறான்? உரியா வீட்டுக்கு போயிடுவான். ஆனா உரியா வீட்டுக்கு போகல. உடனே அரசன் அடுத்த ஸ்டெப் எடுத்தான். என்ன ஸ்டெப்னு பாருங்க. உரியா 13வது வசனம். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதா. 13வது வசனம். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடு தன் படுக்கையிலே படுத்து கொண்டான். 1 புத்தியில தவறுனான். 2 அரண்மனையை காக்கிறதுல தவறுனான். 3வது தவறு அங்க சொல்லி இருக்கு பார்த்தீங்களா? உரியாவை வெறிக்க பண்ணினான். உரியாவை என்ன பண்ணா? வெறிக்க பண்ணா. நல்லா சொல்லி பார்த்தா, நீ உன் வீட்டுக்கு போ. அவன் போமாட்டேங்கிறான். அப்புறம் தாவீதுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஒருவேளை தண்ணி அடிச்சா வீட்டுக்கு போவான். நல்லா சொன்ன போய் வீட்டுக்கு போவல. அப்ப இவன் வீட்டுக்கு போனா என்ன பண்ணணும்? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. குடிச்சா வீட்டுக்கு போவான். அப்புறம்தான் தெரியுது இவன் குடிச்ச பிறகு குடிக்காதவனோட தெளிவா இருக்கும். தாவீது தண்ணி அடிக்காம ரொம்ப தெளிவா இருக்கிறான். இப்ப உரியா தண்ணி அடிச்சிட்டு தண்ணி அடிக்காத தாவீதை விட ரொம்ப தெளிவா. நான் தப்பு பண்ணலன்னு வைங்க, ஓகே. ஆனா நான் மற்றவங்களை தப்பு பண்ண வைக்கிறது தப்பு தானே. நாம கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். நமக்கு கெட்ட வார்த்தை பேச ஆள் வச்சிருப்போம்.
நம்ம பிரச்சனை பண்ண மாட்டோம், நம்ம பிரச்சனை பண்ணக்கு ஆள் வச்சிருப்போம். நம்ம கமெண்ட் எல்லாம் ரொம்ப ஒழுக்கமா ஹாய் பிரைஸ் லார்ட் ஆமென் கர்த்தர் பேசினார் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நமக்கு இருப்பணும். ஆனா நம்ம கமெண்ட்ல புகுந்து அடிக்க ஆள் வச்சிருப்போம். ஏன் அப்படி என்னை முறைத்து பார்க்கிறீர்கள்? ஒரு அல்லேலியா நல்லா சொல்லுங்க. எதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோமோ அதெல்லாம் செய்யக்கு. அப்படிதான் தாவீது, நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன். ஆனா எங்கிட்ட ஆட்கள் உண்டு, தண்ணி அடிக்காத ஒருத்தனை தண்ணி அடிக்க வைக்க ஆட்கள் எங்கிட்ட. அவனுக்கு தலை சுற்றது, அவனுக்கு கை கால் நிக்கல, அவனுக்கு செரிபுலம், சென்டர் பிரெயின், பேக் பிரெயின், ஃப்ரண்ட் பிரெயின் எல்லாம் பாதிக்கப்படுது. அப்பவும் அவன் தெளிவா இருக்கிறான். ஒன்னாவது தவறு புத்திமான் எடுத்த தவறான முடிவு. இரண்டாவது தவறு அரண்மனையில காவல் வைக்க பெண்களை மறுமனையாட்டிகளை பயன்படுத்தின இரண்டாவது தவறு. மூணாவது தவறு வாழ்க்கையில இதுவரை பாவம் செய்யாதவனை பாவம் செய்ய பண்ணின தவறு. தாவீதின் தவறு மூணெண்ணம் சொன்ன. தாவீதினுடைய நான்காவது தவறு, அது ஒரு 2 வசனத்தை வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். என்ன, நீங்கள் தயவு செஞ்சு 1-2 செகண்ட் எடுத்து அந்த 2 வசனங்களையும் வாசிக்கணும். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 4-5. ஒருத்தனுக்கு சால்வைக்கு தொங்கல் எல்லாம் அறுக்கிறது பெரிய தப்பா? அல்ல, ஒரு மேட்டர் கிடையாது. ஆனா அடுத்த வசனம், எங்கேயாக்கும் பிரச்சனை. வெட்டுனது துணிதான், வெட்டுனது துணிதான். உள்ள இருக்கு இல்லையா சுப்ரீம் கோர்ட்? இருக்கா சுப்ரீம் கோர்ட் உள்ள? இருக்கா? உலகத்திலே லஞ்சம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு கோர்ட் உள்ள செட் பண்ணி வச்சிருக்கலையா? எந்த ஜட்ஜையும் வாங்கலாம், இங்க உள்ள ஜட்ஜை மட்டும் என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. உள்ள இருக்கு இல்லையா சுப்ரீம் கோர்ட். இவன் வெட்டுனது துணியா இருந்தாலும் தலை வெட்டின மாதிரி அடிக்குது பட்டா பட்டான்னு. போற போக்க பார்த்தா ரிப்பெல்லாம் உடைஞ்சு தெறிக்கும்னு தோணுது. அப்படி அடிக்குது. தாவீது சவுலினுடைய வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டுனதன் நிமித்தம் அவன் மனசாட்சி அவனை அடித்து கொண்டது. நம்ம கண்ணை மூடி தூங்கும்போ மனசாட்சி எழும்புது, நம்ம கண்ணை மூடி ஜெபிக்கும்போ மனசாட்சி எழும்புது, யாரும் இல்லாம நம்ம தனியா இருக்கும்போ மனசாட்சி எழும்புது, மனசாட்சி அடிக்குது. அதே தாவீது உரியாவின் கையில ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்கிறான். இந்த கடிதம் கிடைச்ச உடனே இவனுக்கு கழுத்துக்கு மேல ஒன்றும் இருக்கக்கூடாது. இடையில ஒரு ஆள் சொன்னார், அதாக்கும் பயங்கர ரசம், அது பயங்கர ரசம். நான் அதை ரொம்ப யோசித்தேன். அவர் சொல்றாரு, உரியாவை கொல்ல வேண்டிய கடிதம் உரியாவின் கையில் இருக்கு. அவன் திறந்து வாசிச்சிருந்தால் அதுக்கு பேரை மாற்றி எழுதி இருக்கலாம், இல்லைன்னா திறந்து வாசிச்சுட்டு அடுப்பில் போயிட்டு இருக்கலாம். அவன் உத்தமனானதுனால அவன் திறக்காம கொண்டு கொடுத்தான்னு. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. உரியா தலைகீழ அந்த நாள் திறக்க முடியாது. எப்போவுமே ராயல் லெட்டரில் ஒரு 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 சீல் இருக்கும். அதை உடைக்க வேண்டிய கீ யார்கிட்ட தான் இருக்கும்? யோவாபிட்ட தான் இருக்கும்.
இவனுக்கு தலை வெட்டுறதுக்கு எழுதி வச்சிருக்குன்னு இவனுக்கு தெரிஞ்சாலும் இவன் திறக்கவும் முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. இவன் கொண்டு போய் யோவாவிட்ட கொடுத்துட்டான். யுத்தத்தின் முன்னணியில நின்று உரியா கொல்லப்படுறான். நான் இப்ப தாவீதுட்ட கேட்கிறேன், மனசாட்சி எழும்பி அடிக்குதா? யாராவது சொல்லுங்க. ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர், ஏன் மனசாட்சி அடிக்கல? ஏன்னா அந்த தொங்கலை வெட்டுனா இல்லையா, தொங்கலை வெட்டுன போய் ஒரு புறம்போக்கு. தமிழ் மோசமா இருக்கும். சரி, தமிழ் கரெக்டா சொல்றேன். தொங்கலை வெட்டுனா இல்லையா, தொங்கலை வெட்டுன போய் ஒரு பஞ்ச பரதேசி. ஓகேவா? அந்த தமிழை விட இந்த தமிழ் பரவாயில்ல இல்லையா? அப்ப இவனுக்கு டெக்னிக் தெரியாது. சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவனை உட்கார வச்சு சிங்காசனத்தை காலை வெட்ட தெரியாது. இவனுக்கு அரசியல் சாணக்கியத்தனம் ஒன்னும் தெரியாது. இவன் ஒரு பச்சை பிள்ளை, இவன் ஒரு கிருபை உள்ளவன், பாட்டு பாடி வாழ்க்கை வாழ்றவன். இப்ப அப்படி இல்லை. இப்போ வந்துட்டானா சிங்காசனத்துல வந்த உடனே சாணக்கிய ஆயிட்டான். உச்சகட்ட சாணக்கிய ஆன உடனே சங்கதி செத்துட்டு அப்புறம் யாரு பிரசங்கம் பண்ணாலும் அது ஒரு மேட்டரா தோணல, யாரு பாடினாலும் ஒரு மேட்டரா தோணல, தலைகீழா நின்று ஆவியில நிரம்பினாலும் ஒரு மேட்டரா தோணல, எவனை கொலை பண்ணாலும், எவனை போட்டு தள்ளினாலும், எவனை பற்றி கேவலமா பேசினாலும், எவனை கேவலமா எழுதினாலும், கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்து உட்கார்ந்து அஞ்சலா. நம்மள இல்ல, தாவீத சொன்னேன். ஏன் அப்படி பார்க்கிறாய்? புரியுது இல்லையா தமிழ்? ஒரு அல்லேலியா சொல்லி கொஞ்சம் உதவி பண்ணுவீங்களா? எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு மனசாட்சி, எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. ஒரு தடவை ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட கேட்குது. நான் உண்மையில அசந்துட்டேன். அந்த பெண்மணி என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் நான் டீ குடிக்கப்படாதுன்னு தீர்மானம் பண்ணியிருந்தேன். என்ன தீர்மானம்? டீ குடிக்கப்படாதுன்னு தீர்மானம் பண்ணியிருந்தேன். 10 வருஷம் டீ குடிக்கல. நான் இல்லை, அந்த பெண்மணி. அந்த பெண்மணிகிட்ட சொல்லுது, பாஸ்டர் நான் ஒரு நாள் தெரியாம டீ குடித்தேன். அன்னையிலிருந்து நான் ஜோம் பண்ண முழங்கால நின்னா ஒரு கிளாஸ் டீ எனக்கு கண்ணுக்கு முன்ன வந்து நிற்குது. அந்த கான்ஷியஸ் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா? குடித்தது ஒரு டீ, மீறினது ஒரு தீர்மானம். ஆனால் ஜோம் பண்ணும்போது அது கண்ணுக்கு முன்ன வந்து நிற்கு. என்கிட்ட கேட்குறாங்க, நான் என்ன பண்ணணும் பாஸ்டர்? நான் சொன்னேன், மேடம் நான் டீ குடிக்கப்படாதுன்னு தீர்மானம் பண்ணல. டீ குடிக்கப்படாதுன்னு ஒரு தடவை மனசில் நினைச்சேன். டீ குடிக்கப்படாதுன்னு மனசில் நினைச்சு 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை டீ குடிக்கல. 20 நாள் டீ குடிக்கல. உலக சாதனை ஒரு ஆனார். திடீர்னு எனக்கு ஒசூர் முழங்கால் யுத்தத்துக்கு பிரசங்கம் பண்ண போனோம். என் கூட என் நண்பர் வாராரு. நாங்கள் கிளம்புறோம். அவர் நேரு ஒரு ஹோட்டலில் கொண்டு உட்கார வச்சுட்டு ஒரு டீ வாங்கி தந்தார். நான் சொன்னேன், டீ குடிக்க மாட்டேன்னு நினச்சிருக்கேன். அண்ணன் நீங்கள் டீ குடிக்க மாட்டேன்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ வாங்கி தந்தாரு. அன்னைக்கு 28 டீ குடித்தேன். அன்னைக்கு 28 டீ குடித்தேன். அந்த சிஸ்டர் இப்போ இரட்டையாக வந்து கேட்கணும், ஒரு டீ குடித்தேன் பாஸ்டர், நான் என்ன பண்ணணும்? நான் சொன்னேன், மேடம் நான் 28 டீ குடித்தேன், எனக்கு மனசாட்சியும் அடிக்கல. எனக்கு ஜோம் பண்ணும்போது 28 கப்பு டீ இல்லை, 1/2 கப்பு டீ கூட கண்ணுக்கு முன்ன. என்ன சொல்றீங்க பாஸ்டர்ன்னு அந்த சகோதரி கேட்க நான் சொன்னேன், நீ கான்சியஸ்ல ரொம்ப மென்மையா இருக்க, நீ இந்த மனசாட்சியை காத்து நட.
நீ இந்த மனசாட்சியை காத்து நட. நீ ஒரு டீ குடிச்சதெல்லாம் கர்த்தர் ஒரு பொருட்டாவே நினைக்கல. அதை வச்சு சாத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்க பார்க்கிறார். சில வாய்ப்புகள் வரலன்னு வைங்க, நம்ம மனசாட்சி நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, வாய்ப்பு இல்லை, ஒன்றும் இல்லாதப்போ மனசாட்சி கரெக்டாக இருந்து இப்போ சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ சிங்காசனம் இருக்கு, மனசாட்சி சத்து. இப்போ நான் கேட்குறேன், மனசாட்சி உள்ள பரதேசியா இருக்கிறது நல்லதா, மனசாட்சி இல்லாத அரசனா இருக்கிறது நல்லதா? அந்த வகையில் இது தாவீதின் 4வது தவறு தானே இல்லையா? தவறு தானா இல்லையா? 5. நான் இதோட அந்த பகுதியை விடுறேன். என்ன 5 42ஆம் சங்கீதம் 4வது வசனம். அஞ்சாவது தவறு இந்த வசனத்தில் இருக்கு. யாராவது சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச். ஆராதனையை விட்டு விட்டான். சட்டப்படி இதுதானே பாஸ்டர் ஃபஸ்ட்டாக வச்சிருக்கணும். உண்மையில் இதுதான் ஃபஸ்ட்டாக வச்சிருக்கணும். ஏன்னா ஆராதனையில் தவறும்பதான் எல்லாத்துலேயும் தவறும். முந்தி சிங்கம் வந்தாலும் பாடுறான், கரடி வந்தாலும் பாடுறான். கரடியும் சிங்கமும் சேர்ந்து 2 டிஎன்ஏயும் சேர்ந்த கொலாபரேஷனாக கோலியாத்து வந்தாலும் பாடுறான். சிங்கம் வந்தாலும் பாடுறான், கரடி வந்தாலும் பாடுறான். சிங்கத்தோட டிஎன்ஏவும் கரடியோட டிஎன்ஏவும் மிக்சட் ஆகி கொலாபரேஷன் ஆகி கோலியாத்தா வந்து நின்னாலும் பாடுறான். அதுதான் ஒரு ஆசீர்வாதம். இப்ப அவனே சொல்றான், இப்ப எனக்கு என்ன செஞ்சாலும் பாட்டு வரமாட்டேங்குது. என்ன செஞ்சாலும் பாட்டு வரமாட்டேங்குது. சாமுவேல் பிராங்க்லின் அப்படிங்கிற ஒரு வாலிபன், அந்த வாலிபனுக்கு பிறப்பால் உள்ள கிருபை என்ன தெரியுமா? பிறப்பால் உள்ள கிருபை பாடல் எழுதுகிற கிருபை. அவன் சும்மா உட்கார்ந்து எழுதுவானாம். சும்மா உட்கார்ந்து எழுதி ஐயோ நல்லா இல்லைன்னு சொல்லி இப்படி அந்த பேப்பரை கிரஷ் பண்ணி வெளியேறிவானோ. அந்த கிரஷ் பண்ணப்பட்ட பேப்பர்ல இருக்கிற பாடல்களை ஆட்கள் எடுத்து பாடும்போது பயங்கரமா இருக்குமோ. அதாவது அவனுக்கு பிறப்பால் ஆண்டவர் கொடுத்த கிருபையாக்கும் பாடல் எழுதுகிற கிருபை. அந்த பாடல் எழுதுகிற கிருபையை பயன்படுத்தி ரொம்ப ஃபேமஸ் ஆனான், உன்னதங்களை அடைந்தான். இவன் என்ன எழுதினாலும் பயங்கரமா தான் இருக்கு. கடைசியில விபச்சாரத்தில் விழுந்தான், போதை பொருளுக்கு அடிமையானான். அப்பவும் எழுதுறான், பயங்கரமா இருக்கு. பரலோகத்தின் தேவன் பிறப்பால கொடுத்திருந்த அந்த பாடல் எழுதுகிற கிருபை கடைசியில மதுபானத்தில் போதையில போய் போய் நான் எங்க இருக்கிறேன், எங்க படுக்கிறேன், என்ன செய்கிறேன் அப்படின்னு கூட அவனுக்கு அறியாத நிலைமைக்கு வந்து விடுகிறான். போதையின் உச்சகட்டத்தில் கடைசியில பேனாவும் பேப்பரும் எடுத்து வச்சுட்டு பரலோகத்தின் தேவனை பார்த்து அழுறான், ஆண்டவரே சாகிறதுக்கு முன்ன ஒரு பாட்டு எழுத கிருபை தாரும். ஆவிக்குரிய பிரகாரமா நீங்க என்ன செய்றீங்களோ அதெல்லாம் கிருபை. இந்த உலகத்துல மிகப்பெரிய கிருபை ஆராதிக்கிற கிருபை. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். கை தட்டி தெய்வத்தை ஆராதிக்கிறேன் இல்லையா, இதாக்கும் இந்த உலகத்துல மிகப்பெரிய கிருபை.
மனநோயாளிகளை கூட்டிட்டு சைக்காட்ரிஸ்ட கொண்டு போனா என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட்? ட்ரீட்மெண்ட் கிளாப் பண்ண சொல்லணும். தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். ட்ரீட்மெண்ட் என்ன? கிளாப் பண்ண சொல்லணும். நல்ல சத்தமா கிளாப் பண்ண சொல்லணும். அப்புறம் இங்க இருந்து சத்தம் போட சொல்லணும். இது ரெண்டும் அவங்களுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட். இது ரெண்டும் நமக்கு இலவசமா ஆராதனையில நடக்குது. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டும் உனக்கு ஏன் பைத்தியம் பிடிக்கல? ஏன்னா நீ கை தட்டி ஆராதிக்கிற. தப்புதான், தப்புதான். என்ன சோதனை வந்தாலும் நீ கை தட்டி ஆராதிக்கிற, என்ன நெருக்கடி வந்தாலும் நீ கை தட்டி ஆராதிக்கிற. 2 நிமிடம் நல்ல கை தட்டி கொஞ்சம் கை தட்டி கொஞ்சம் சத்தம் உயர்த்துங்க, கொஞ்சம் சத்தம் உயர்த்துங்க. கொஞ்சம் ஏன் சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. மனக்குழப்பத்தின் ஆவிகள் ஓடுகிறது. யாரு பரிகாசம் பண்ணாலும் ஆராதனை விடாத, யாரு கேவலப்படுத்தினாலும் ஆராதனை விடாத, யார் என்ன சொன்னாலும் ஆராதனை விடாத, யாரு முறுமுறுத்தாலும் ஆராதனை விடாத, யாரு டிஸ்டர்ப் பண்ணாலும் ஆராதனை விடாத. இந்த உலகத்துல பரலோகத்தின் தேவன் உனக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் கை தட்டி ஆராதிப்பது. எனக்கு இந்த ஆராதனைக்கும் பாடலுக்கும் கை தட்டுறதுக்கும் பாக்கியத்தை நான் கண்கூடா கண்டது எங்க வச்சு தெரியுமா? ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு சகோதரர் ஜெபிக்க வராரு. ஜெபிக்க வந்தவர் என்னை அப்படி பார்த்துட்டு நிற்கிறாரு. என்னை பார்த்த உடனே அவருடைய முகம் சவக்குது. அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அவருடைய முகம் திடீர்னு வீங்குற மாதிரி ஆகுது. அவருடைய கழுத்து நரம்பெல்லாம் புடைக்குது. ஒன்றுமே பேசல. பக்கத்தில் நின்று ஆள்கிட்ட நான் கேட்டேன், இவர் ஏதோ ஜபக்குறிப்பு சொல்ல வந்தார், ரொம்ப தடுமாறுறாரு. உடனே பக்கத்தில் நின்று ஆள் சொல்கிறாரு, பாஸ்டர் அவருக்கு நாக்கில் கேன்சர் வந்து நாக்கை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. உணர்வுகள் உள்ள இருக்கு, வார்த்தை உள்ள இருக்கு. ஏதோ ஒரு ஜபக்குறிப்பை சுமந்துட்டு வராரு, ஆனால் வெளியே சொல்ல முடியல. அருமை தேவ பிள்ளைகளே, ஆராதனை ஒரு பாக்கியம் சொன்ன பாத்தீங்களா? கை தட்டுவது ஒரு பாக்கியம் சொன்ன பாத்தீங்களா? சத்தம் உயர்த்தணும். போதல்ல போதல்ல போதல்ல. நல்ல வாய திறந்து கை தட்டி 2 நிமிஷம் ஆவியில போராடுங்க. அத்தர கந்தர கல்வர கந்தல் கனத்தரா உடந்தல் பிரௌடவ துருபி ரேந்தல் கனத்தர பலவா ரேல் அந்தர பலவா ரீ அந்தல் பிரௌடவர பலவர பலவா ரீதல் கபர பலவர பலவா சத்துர பலவா. அப்ப இவ்வளவு தவறுகள். நான் நியாயமா கேட்கிறேன், இவ்வளவு தவறுள்ளவனை இருதயத்துக்கு ஏற்றவேன்னு சொல்ல முடியுமா? இப்படி ஒருத்தனை இருதயத்துக்கு ஏற்றவேன்னு சொன்னா 2ல் யாரோ ஒரு ஆளுக்கு பெரிய லூசு. 1ல் இவனுக்கா இருக்கணும், இல்லைன்னா ஏன்னா ஆட்கள் கேவலப்படுத்தணுமா? ஒன்னெல்லாம் போய் எவன்டா இருதயத்துக்கு ஏற்றவேன்னு சொன்னது? காரு துப்பிட்டு தானா போவான். அது இவனுக்கு கேவலம் கிடையாது. யாரு கேவலம்? அப்படின்னா ஏதோ நடந்திருக்கு இல்லையா? என்ன நடந்திருக்கு தெரியுமா? 1 ஒத்துக்கொள்ளுகிற மனம். தப்புதான், உங்கள்கிட்ட சொல்லல. என்ன மனம்? ஒத்துக்கொள்ளுகிற மனம். எப்பவுமே நம்மளை ஊண்டாக்குறதுக்கு சில ஆட்கள் வாய்ப்பு தேடிட்டு தானே இருப்பணும். ஒரு கூட்டத்துக்கு போறேன், என்னை கூட்டத்துக்கு கூப்பிட்டவர் 7:30 வாருங்கன்னு சொல்றாரு. கூட்டத்துக்கு கூப்பிட்டவர் 7:30 வாருங்கன்னு சொல்றாரு. நான் 7:25 போயிட்டேன்.
உண்மையில் என்னோட ஷெடியூல் பார்த்தா எனக்கு பயம் வரும். அதனால நான் பார்க்கறது இல்லை. கர்த்தருக்கு முன்ன சொல்கிறேன், எனக்கு பயம் வரும். அதனால நான் தொடக்கத்தில் சொன்னேன், நீங்கள் ஒரு சோத்திரம், உங்கள் சோத்திரம் தான் செயல்பட வைக்குது. அப்போ சர்ச்சு பாஸ்டர் சொல்கிறாரு 7:30 வரணும். நான் 7:25 போயிட்டேன். அவர் சொன்னதில் இருந்து 5 மினிட்டுக்கு முன்ன. மீட்டிங் முடிஞ்சிட்டு, மீட்டிங் முடிஞ்சு ஒரு டீ தந்தாங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் சொல்கிறாரு, எனக்கு 72 வயசு. என்கிட்ட பேச வரவருக்கு எத்தனை வயசாம்? 72 வயசாம். அடுத்தவர் சொல்கிறாரு, இயேசுவானவர் 6 மணிக்கே வந்துட்டாரு. ஆவியானவரும் 6 மணிக்கு வந்துட்டாரு. இயேசு 6 மணிக்கு வந்துட்டாரு, ஆவியானவர் 6 மணிக்கு வந்துட்டாரு. பிரசங்காரு 7:30 ஆனப்புறம் வரல. உண்மையில் எனக்கு ஆவியில ஏவுதல், இயேசு 6 மணிக்கு வந்திருக்க மாட்டாரேன்னு சொல்லணும்னு ஏவுதல். ஏன்னா 6 மணிக்கு இயேசுவும் நானும் ஒரே ஜபாரையில இருந்தோம். – 72 வயசுன்னு சொன்னதை ஒரு ஜாமீன் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா 72ன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணது நம்ம வாய்க்கு பேண்டேஜ் போட்டுட்டாகும். 72 அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் இல்லையா? அதுக்கு மேல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த வயசை கனம் பண்ணி ஆகணும். கடுப்பா பேசுறாரு இவர். ஆனார் நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு சர்ச் உண்டா? இல்லை. ஊழியம் உண்டா? இல்லை. வீடு சிட்டிங் உண்டா? இல்லை. யார்கிட்ட சுவிசேஷம் சொல்லுவீங்களா? இல்லை. இதொன்னும் இல்லைன்னா நீங்க 2 மணிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதையும் நான் சொல்லல, உங்கள்கிட்ட இப்ப சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா 72 என்கிற ப்ரொடெக்ஷனுக்குள்ள இப்படி எரிச்சலின் ஆவியோட யாராவது ஏதாவது சொல்லும்போ நீங்க ஒத்துக்கணும்னு நான் சொல்லல. அதான் நீங்க ஒத்துக்கிட்டா, ஆமா ஐயா அடுத்த வாரத்துல 6 மணிக்கு வரேன்னு சொல்லக்கு நான் சொல்லல. ஆனா நியாயமாய் ஒரு குழந்தை பேசினாலும் ஒத்துக்கிடணும். ஒரு மீட்டிங்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ண போறேன். ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு. ஆப்பிரிக்காவில இருந்து, உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆப்பிரிக்காக்காரங்கள்ட்ட நம்ம ஏதாவது பேசணும்னா ஏணி வச்சு ஏறி தான் பேசணும். ஏணி வச்சு ஏறிதான் பேசணும். ஏன்னா அவங்க கோலியாத்தும் சவுலும் சேர்ந்த ஒரு கொலாபரேஷன். கோலியாத்தும் சவுலும் சேர்ந்த ஒரு கொலாபரேஷன். லெப்ட் அண்ட் ரைட்டும் இருக்கும், மேல் நோக்கியும் வளருவனும், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லாம். அவரு பிரசங்கம் பண்ண வந்திருக்காரு. நான் மொழிபெயர்க்க போய் இருக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை அந்நிய பாஷை பேசி சாடி 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 முன்ன வருது. முன்ன வந்த பிள்ளை அப்படி மேலே ஏறி வர பார்க்குது. நான் கீழே இறங்கி போனேன். கீழே இறங்கி போன உடனே அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லுது, எனக்கு அவர்கிட்ட பேசணும். யார்கிட்ட? ஆப்பிரிக்காக்காரர்கிட்ட பேசணும். நான் உடனே ஆப்பிரிக்காக்காரர்கிட்ட சொன்னேன், எஸ்கியூஸ் மீ, தட் சைல்டு வாண்ட்ஸ் டு டாக் டு யூ. அந்த குழந்தைக்கு உங்கள்கிட்ட பேசணும். உடனே கூப்பிட சொன்னார். நான் குழந்தைய மேலே கூட்டிகிட்டு போனேன். மேபி 12 வயசு கீழே இருக்கும், 8 வயசுக்கு மேலே இருக்கும். உடனே அவர் முழங்காலில் நின்னாரு. முழங்காலில் நின்னப்போ இந்த பிள்ளைக்கு ஹைட்டுக்கு வரல. முழங்காலில் நின்றுட்டு குனிஞ்சாரு. குனிஞ்ச உடனே அந்த பிள்ளை இங்கிலீஷில் சொல்லுது, யூ செயின் ஸ்மோக்கர், யூ செயின் ஸ்மோக்கர், டூயிங் ஆல் விக்கெட்னஸ், wretched things, you are here in my presence. நீ செயின் ஸ்மோக்கருக்கு தமிழில் என்ன சொல்லணும்? அந்த பிள்ளை சொல்லுது, நீ எப்போ புகை பிடிச்சிட்டு இருப்ப, நீ செய்யாத துன்மார்க்கம் ஒன்றும் இல்லை, நீ விபச்சாரம் பண்ற, நீ இப்போ என் பிரசன்னத்தில் வந்து நிற்கிற.
நம்ம அண்ணா என்ன சொல்லியிருப்போம்? ஏ சின்ன பிள்ளைய கையில் எடுத்து போராடுகிற அசுத்த ஆவியே இயேசு. அந்த ஆள் உடனே அதுல விழுந்தாரு. விழுந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, தேங்க்யூ லார்ட் ஃபார் கன்ஃபார்மிங் மீ அகெயின் அண்ட் அகெயின். ஆண்டவரே, மறுபடியும் மறுபடியும் என்னை எச்சரித்து என்னை நேசிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மீட்டிங் முடிஞ்சிட்டு என்கிட்ட பேசுறாரு. நான் செய்யாத எந்த தப்புமே இல்லை, ஆனால் இந்த கர்த்தர் என்ன பயன்படுத்துறாரு. என்னோட நேரடியாக பேசுவோம் ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த குழந்தைய கொண்டு பேசினாருன்னு அந்த மன பக்குவத்தை பார்த்தீங்களா? நம்ம எப்படியெல்லாம் ஜாமீன் வாங்கியிருப்போம். அவமானப்படுத்துகிற ஆவி எனக்கு விரோதமாய் செயல்படுகிறது. நான் போகிற இடத்துல எல்லாம் ஒரு பொல்லாத ஆவி வட்டமிட்டு என்ன வந்து தாக்குகிறது. எக்ஸ்கியூஸ் தானே வாங்கியிருப்போம். ஆப்பிரியக்காரங்க ஏன் பயன்படுறாங்கன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சு. பக்குவம் உள்ள அந்த மனம். உங்கள்கிட்ட சொல்லல, வேற ஆட்கள்கிட்ட சொல்ல. பக்குவம் உள்ள அந்த மனம். அதுதானே தாவீது. ஒருத்தன் வாரான், கதை சொல்லி கொடுக்குறான். கதையை கேட்க கேட்க தாவீதுக்கு பிபி ஏறுது. இப்ப கட்டளையிடுவான், அந்த ஆட்டை கொலை பண்ணினவன் எவன் ஆனாலும் அவனை கொல்லணும்னு சொன்ன உடனே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, கன் பாயிண்ட் கரெக்டா இருக்கா? அவர் சொல்றாரு, யூ ஆர் தட். நீ அந்த மனுஷன்னு சொன்ன உடனே தாவீத காணல. ஓடி போய் தெய்வ சமூகத்தில் விழுந்து சொல்றான், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன். நீ 1000 தவறு பண்ணி இருக்கலாம். அந்த மனப்பக்குவத்தை பார்த்தீங்களா? 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 அந்த மனப்பக்குவத்தை உடனே விழுறான். சில ஆட்களை அந்த ஒத்துக்கொள்ள வைக்கிறது பெரிய வேலையா இருக்கு. ஒத்துக்கொள்ள வைக்கிறது பெரிய வேலையா இருக்கு. 1000 காரியம் சொல்லி கொடுத்து, உதாரணம் சொல்லி கொடுத்து, அந்நிய பாஷை பேசி, தீர்க்க தரிசனம் சொல்லி, எப்படியெல்லாம் சொல்லி முடிச்சாலும் கடைசியில் அவ சொல்லு, நான் தப்பு செஞ்சேன்னு உங்கள்கிட்ட யாரு சொன்னது? அவன் அப்படி இல்லை. அவன் கரெக்டாக இருக்கிறான். நீ தப்பு செஞ்சேன்னு ஒரு ஆள் சொன்னா நேரடியாக கர்த்தர்கிட்ட போய் விழுறான். இதுதானே மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இல்லையா? இப்போ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறுவதற்கு காரணம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நான் நம்புகிறேன். ஒரு வசனம் இருதயத்தை தொட்ட உடனே அந்த வசனத்துக்கு முன்ன விழுந்து கிடக்கிறான். இப்போவும் லேட் ஒன்றும் ஆகல. இப்போவும் கர்த்தருடைய கை நீட்டப்பட்டுதான் இருக்கு. இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் பயன்படுத்த விருப்பமா தான் இருக்கிறாரு. உன்னை கையில எடுக்கதான் விரும்புறாரு. உன்னை அபிஷேகம் பண்ணதான் விரும்புறாரு. உன்னை பயன்படுத்தத்தான் விரும்புறாரு. அதான் அக்கா அவனுடைய முதல் அர்ப்பணிப்பு. நான் அர்ப்பணிப்பு உன்னோட நிறுத்துறேன். என்ன 3 அர்ப்பணிப்பு சொல்லணும்னு நினைச்சேன், உன்னோட நிறுத்துறேன். நான் விட்டுட்டேன் அந்த பகுதியை. ஒரு அர்ப்பணிப்புல நீங்க வர முடியுமா? கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். எப்படி இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான்? அதுக்கு 3 காரணங்கள் சொல்லணும்னு நினைச்சேன். 2 காரணங்கள் சொல்றேன். 1, அவன் யார் தெரியுமா? அவன் தேவ பிரசன்னம்னு சொன்னா அப்படியே விழுவான். பிரசன்ஸ் லவ்வர். பிரசன்ஸ் லவ்வர். எப்பவும் என்ன ஒரு பிரசன்னம் பொதிஞ்சிருக்கு,
எப்பவும் என்னை சுற்றி ஒரு பிரசன்னம். நான் வாயை திறந்தாலும் பிரசன்னம், என் வாழ்க்கையில் பிரசன்னம், நான் பாடினாலும் பிரசன்னம், நான் நடந்தாலும் பிரசன்னம். நான் பிரசன்னத்தை சுமக்கிறேன், நான் பிரசன்னத்தை சுமக்கிறேன், நான் பிரசன்னத்தை சுமக்கிறேன், நான் பிரசன்னத்தை சுமக்கிறேன். சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, நான் பிரசன்னத்தை சுமக்கிறேன். சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. நான் பிரசன்னத்தை சுமக்கிறேன், பிரசன்னத்தை சுமக்கிறேன். ஒரு காலத்தில் எல்லாம் தாவீதுனுடைய பலவீனம் கூட இருக்கிற அரண்மனை இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சுக்கிட்டணும், அத்தனை பேரும் புரிஞ்சுக்கிட்டணும். தாவீது குளிர் வந்து உடம்பு நடுங்குது, உடம்பு நடுங்குது. தாவீதுக்கு அமைச்சரவையில் உள்ள ஒரு ஆள் கூட சொல்லலை ஒரு பிளாங்கெட் வாங்கி கொடுப்போன்னு, ஒரு ஆள் கூட சொல்லலை. அப்படின்னா கூட இருக்கிற எல்லாருக்குமே தாவீதுனுடைய வீக்னஸ் என்னன்னு தெரியுது. உடனே எல்லாரும் என்ன சொல்லணும், இந்த காய்ச்சலுக்கு மருந்து தேசத்தில் உள்ள ஒரு அழகான பெண் பிள்ளையை கொண்டு வந்தா இவன காய்ச்சல். ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? உடனே அமைச்சரவைகள் கூடுது, அமைச்சர்கள் சேர்ந்து முடிவெடுக்கணும். இப்போவும் தேசத்தில் ஒரு அழகான பெண் பிள்ளையை தேடி கொண்டு வந்தால் போதும், அரசனுடைய இந்த நடுக்கம் மாறும். அப்போ அரண்மனையில் எல்லாருக்கும் இவனுடைய வீக்னஸ் தெரியுது. எல்லாருமே இவனை அவமானப்படுத்தணும், எல்லாருமே இவனை கேவலமாக தான் பார்க்கணும். அவன் சொல்கிறான், நீ என்ன கேவலமாக பார்த்தாலும் என்ன தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிக்க முடியாது. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். ஏன் உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். யார் 1000 பேசட்டும், யார் உனக்கு முடிவுரை எழுதட்டும், யார் உன்னை பற்றி தீர்ப்பை எழுதட்டும், நீ தேவ பிரசன்னத்தில் மூழ்கிரு. கர்த்தர் உன்னை கையில் எடுக்க போறாரு. நல்ல உன்னை கை தட்டி நல்ல கை தட்டணும், நல்ல கை தட்டணும். அதுன கடக தூர பதனா அந்தல் கமதன வைட பத்தனா. தெய்வத்தினுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனா மாறணுமா? தேவ பிரசன்னத்தை அனுபவி. இப்ப அனுபவி, அனுபவி ஒரு பலமான பிரசன்னம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறுவதற்கு முதல் காரணம், எல்லாவற்றையும் விட அவன் நேசித்தது தேவனுடைய பிரசன்னத்தை. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறுவதற்கு 2வது காரணம் என்ன தெரியுமா? தாவீது அனுதினமும் அபிஷேகம் பண்ணப்படுறான். உங்கள்கிட்ட சொல்லல, தாவீது அனுதினமும் அபிஷேகம் பண்ணப்படுறான். இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டிய அபிஷேகம் இன்னைக்கு எனக்கு வேணும். இன்னைக்கு போராட வேண்டிய அபிஷேகம் இன்னைக்கு எனக்கு வேணும். 24 மணி நேரம் வாழ வேண்டிய அபிஷேகம் இன்னைக்கு எனக்கு வேணும். நாளைக்கு தேவையான அபிஷேகம் நாளைக்கு எனக்கு வேணும். டெய்லி அபிஷேகம், டெய்லி. கண்ணை மூடி கை தட்டுங்க. தினம் அபிஷேகம், தினம் அபிஷேகம், தினம் அபிஷேகம். ஒரு பயங்கர நெருப்பு பிடிக்க போகுது, பிடிக்க போகுது. விடாத. இன்னைக்குள்ள பிரச்சனையை மேற்கொள்ள இன்னைக்கு அபிஷேகம். இப்ப உள்ள போராட்டத்தை அடிக்க இப்ப அபிஷேகம். கை தட்டி 3, 2, 1 ஃபயர். கண்ணை மூடி பட்டுங்க. என் பயங்கர அபிஷேகம். எனக்கு வசனம் நல்லா புரிஞ்சு, எனக்கு இன்னைக்கு ஒரு அபிஷேகம் தேவைன்னு சொல்றவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. தயவு செஞ்சு நீ ஒரு 5 நிமிஷம் யாரும் அங்கே இங்கே வேடிக்கை பார்க்கப்படாதுன்னு தயவு செஞ்சு. தைலக்காரர் வந்திருக்கிறார். தைலக்காரர் எப்படி வந்திருக்கிறார் தெரியுமா? கொம்ப நிரப்பிட்டு வந்திருக்கிறார். தைலக்காரர் கொம்ப நிரப்பிட்டு வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன் தலையில ஊற்றுவதற்கு. கையா தட்டி அபிஷேகத்தில் ஊற்றுக்கண் நடக்குது. இனி கர்த்தர் இங்க நிக்கிற தலையில பயங்கரமா